ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மைண்ட் த மைண்ட். நம்ம மனசை பற்றின ஆழமான புரிதலுக்கான பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏகாந்தம். நாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்திக்கிறோம். அந்த அனுபவங்கள்லாம் ஒன்று நம்மோட 5 புலன்கள்லேருந்து வருது. உதாரணமாக எதையோ பார்க்குறோம், கேட்குறோம், சாப்பிட்றோம், உணர்றோம். இல்லைன்னா மனசுலேருந்து வருது. உதாரணமாக பழைய விஷயங்களை நினச்சி பார்க்கறதே வர சந்தோஷம், துக்கம். இல்லைன்னா இது ரெண்டுத்தோட கலவையாக இருக்கிற அனுபவம். உதாரணமாக போன வருஷம் நான் சாப்பிட்ட மாம்பழம் மாதிரி இப்போ சாப்பிட்ற மாம்பழம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது. போன வருஷம் சாப்பிட்ட மாம்பழத்தோட சுவை மனசுலேருந்து அனுபவமாக வருது. இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கிறதும் அனுபவமாக வருது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி மனசு, ஐம்புலன்கள் ரெண்டும் சேர்ந்து கலவையாக இருக்கிற பல அனுபவங்கள் இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுபவங்கிறதே இந்த ஐம்புலன்கள்லேருந்தோ இல்லை மனசுலேருந்தோ வர்றது தானே. இந்த ஐம்புலன்களும் மனசும் கொஞ்ச நேரம் செயல்படாமல் இருந்தால் ஒருத்தன் எந்த விதமான அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாதா? கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு பாருங்களேன். உடனடியாக நமக்கு ஆமான்னு தான் தோணும். ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதோட பதிலை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா இல்லைங்கிறது புரியும். நீங்கள் இருக்கீங்களா? இதான் என்னோட கேள்வி. நீங்கள் உடனே ஆமான்னு தான் சொல்லுவீங்க. இதுக்கு என்னவோ ஆமாங்கிறது மட்டும்தான் பதிலே. இப்போது நீங்கள் ஆமா நான் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது வெறும் ஒரு செய்தியா, அதாவது உணர்வில்லாத ஒரு செய்தியா, இல்லை நான் இருக்கேங்கிறது ஒரு உணர்வா? நம்மளோட இருப்புங்கிறது கண்டிப்பாக ஒரு உணர்வு தான், அதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஸோ அதனால் இது ஒரு செய்தி கிடையாது. அப்போது இந்த உணர்வு ஐம்புலன்கள்லேருந்து வந்துதா இல்லை மனசுலேருந்து வந்துதா? ரெண்டுமே இல்லை. நம்ம மனசுலேருந்தும் அது வரல, நம்மளோட ஐம்புலன்கள்லேருந்தும் அது வரல. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உணர்வு மட்டும்தான் மனசு, ஐம்புலன்னு ரெண்டுத்தையும் சாராமல் தனிச்சு இருந்துருக்கு. இந்த உணர்வு நமக்கு எப்பயுமே இருந்துருக்கு. நம்ம கவனிக்கிறது இல்லை, அவ்வளோதான். தூங்கிறது, கனவுல கூட இது இருக்கு. ஏன்னா நான் இல்லாத கனவே கிடையாது. என்னோட இருப்பு அங்கேயும் இருந்துருக்கு. நம்மோட இருப்புங்கிற இந்த உணர்வை வேற யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. நாமளும் இதை வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. வசதியோ வறுமையோ இந்த இருப்புங்கிற உணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்தவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த உணர்வுலேருந்து நம்மளால வெளியே வரவும் முடியாது. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த உணர்வு ஒருபோதும் சலிப்பை கொடுக்கவே கொடுக்காது. என்னைக்காவது நமக்கே நம்மளை சலிச்சு போயிருக்கோ? வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அந்த நேரம்ங்கிறது சில மணிகள்லேருந்து சில வருஷங்கள் கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக போயிடும். ஆனால் இந்த உணர்வு என்னைக்காவது போயிருக்கோ? நம்ம வேணால் கவனிக்காமல் இருந்திருப்போம், ஆனால் இது எப்பயுமே நம்மளை விட்டு போகிறதில்ல. எப்போ நம்மளோட இருப்பை கவனிக்காமல் இருப்போம் தெரியுமா? மனசுலேருந்து ஏதாவது ஒரு எண்ணம் வந்தாலோ, ஐம்புலன்கள்லேருந்து ஏதாவது ஒரு உணர்வு வந்தாலோ மட்டும்தான். அதனால் ஒருத்தர் தான் தனிமையில் இருக்கேன்னு சொன்னால் கூட இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அது தனிமை கிடையாது. ஏன்னா தன்னுடைய இருப்புங்கிற உண்மையான தனிமை உணர்வை விட்டு விலகிடுறோம். அதே சமயம் ஒருத்தர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுப்புற இருந்தால் கூட இந்த இருப்புங்கிற உணர்வோட மட்டும் இருப்பார்னா அதுதான் உண்மையான தனிமை. இந்த தனித்து இருக்கிற இருப்பு உணர்வு தான் ஏகாந்தம். ரொம்பவும் ஒரு ஆனந்தமான உணர்வு. நன்றி.